ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால 4 மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 கிலோ வெயிட் வந்தது. நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா வெயிட் போட்டு பார்த்ததில் 1/2 கிலோ இருக்குது. மீனை பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய பல்லாக குறைஞ்சது 15லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கை நிறைய பார்த்தீங்கன்னா 2 கை அளவுக்கு இந்த மாதிரி நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தக்காளி வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். மிக்சியில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தெரிகிற மாதிரி பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துருக்கிற இந்த வெங்காய தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். புளி கரைசலுடைய பச்சை மணம் நல்லா போகணும். அப்போ தான் மீன் குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும். குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். தண்ணியும் தேவையான அளவுக்கு வச்சுட்டேன். இப்போ மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியான பதத்துலேயே வந்திருக்கு பாருங்கள். சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் சைடில் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. குழம்பு நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சங்கரா மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீனை சேர்த்துடுறேன். மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா மீன் ரொம்ப வெந்து அதுக்கப்புறமா உடஞ்சி குழஞ்சி போயிடும். நமக்கு மீன் தனித்தனியாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியெல்லாம் வச்சு திருப்பி கொடுக்கும்போது மீன் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த பாத்திரத்தை அப்படி நீங்கள் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும். அப்பப்போ இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி லைட்டாக அப்படி கலந்து கொடுத்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வெந்து வந்துடும். நல்லா கெட்டியாக குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழம்பு தண்ணியாக இருந்ததுன்னா அப்புறம் மீன் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும். பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்தில் நம்ம குக் பண்ணோம். இப்போது மீன் சேர்த்ததில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வந்துருச்சு பாருங்கள் குழம்பு. நான் சொன்ன மாதிரி இதே பக்குவத்தில் நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சங்கரா மீனுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.